ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சைடிஷ் ரெசிபி தான். இது வந்து கேரட்டை வச்சு நம்ம இன்றைக்கி கேரட் தொக்கு ஊறுகாய் தான் பண்ண போகிறோம். டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இதில் ரைஸ்லையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரி, நான் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். தோசைக்கும் இது நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் தான். ரொம்ப ஒரு 5 to 10 மினிட்ஸில் இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த கேரட் ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 2 கேரட் போல் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா கேரட் வந்து சீவலில் வச்சு சீவி எடுத்துக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா வறுத்து அரைக்கிற பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கடுகு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துக்கிறேன். ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வெந்தயம் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். இது வந்து கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது நல்லா நம்ம பொடி பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் இந்த மாதிரி நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் 2 கேரட் வந்து இந்த மாதிரி நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்க போகிறோன்றதை பார்க்கலாம். பூண்டு வந்து ஒரு 5 பல் போல் பூண்டு எடுத்திருக்கேன். இந்த பூண்டை நல்லா இடித்து க்ரஷ் பண்ணி தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி இடித்தாச்சு. இதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வந்து கொஞ்சம் அந்த வறுத்து அரைச்சோம் இல்லையா, அது வந்து 1 ஸ்பூன் போல் நான் சேர்த்துக்கிறேன். வேணும்னா பார்த்துட்டு நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். இது இப்போதைக்கு இந்த குவான்டிட்டிக்கு 1 ஸ்பூன் போதுமானது. அதனால் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூளோட நம்ம இப்போ வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நார்மல் நம்ம வீட்டில் அரைச்ச அதே மிளகாத்தூளையே இதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கையால் தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். வேறு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா அது எல்லாத்துலேயும் இந்த உப்பு உரப்பு எல்லாமே நல்லா ஊறி இந்த கேரட்டோட காரம் எல்லாம் சேர்ந்து வரணும். அதுக்காக தான் இது ஊறினதை ஒரு 15 மினிட்ஸ் போல் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஹீட் ஆகிடுச்சு. நான் வந்து நல்லெண்ணெய் நல்லாவே ஒரு குழிக்கரண்டிக்கு மேலே எடுத்துக்கிறேன். நான் வந்து நல்லெண்ணெயில் செய்கிறேன். நீங்கள் குக்கிங் ஆயிலில் கூட செய்யலாம். ஆனால் ஊறுகாய் வந்து நல்லெண்ணெயில் செய்யும்போது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் வந்து கடுகு வந்து தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கிறேன். அதோடு பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த கலவையை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம இந்த எண்ணெயிலே வதக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனையும் போகும். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். பூண்டும் நல்லா வந்து இந்த எண்ணெயில் வதங்கணும். இது நல்லா நம்ம எண்ணெயெல்லாம் வதக்கியாச்சு. சைட்லலாம் பார்த்தா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண பிறகு லெமன் ஜூஸ் நான் 1 லெமன் வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ண பிறகு தான் சேர்க்கணும், இல்லைன்னா கசப்பு தன்மை வந்துடும். சேர்ந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கேரட் தொக்கு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரைஸோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். தோசைக்கும் இதை நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இதில் வந்து ரைஸ் வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம். இதில் கிளறி இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.